ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் மேக்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸஸ் 1ல் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ அதனோட கண்டினியூஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துலேயும் 2 மாடல் இருக்குது. என்னென்னா நேர்மாறல், எதிர்மாறல். ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா நேர்மாறல் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஒரு 5 சம் பார்த்தோம். அதோட கண்டினியூஸ். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை என்ன பண்ணுங்கன்னா அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ டெட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோன்னா டெட் எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லலாம் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் நீங்கள் ஈஸியாக டாப்பிக்கை கவர் பண்ண முடியும். ஸோ மார்க்கும் அதிகமாக ஸ்கோர் பண்ணி நீங்கள் டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஸோ டெட் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பை சான்ஸ் இன்னொரு சான்ஸ் இருக்குது. என்னென்னா யூஜிடிஆர்பியை நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான ப்ரிப்ரேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வால்வ் ஆகலாம். சரிங்களா? ஸோ இப்போ கிளாஸஸ் பார்த்துடலாம். என்ன அப்படின்னா 8 ஆப்பிள்களின் விலை 56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 8 ஆப்பிள்களின் விலை 56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டாவை எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஆப்பிள். சரிங்களா? அடுத்து என்னென்னா ரேட்டு. ஓகே. ஸோ இப்போ 8 ஆப்பிளோடைய ரேட்டு விலை எவ்வளோனா 12. அப்போ 8 ஆப்பிளின் விலை 56. சரிங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன போடணும்னா 56 56 போடணும். ஓகே. அப்போ 8 ஆப்பிளின் விலை 56 56. அப்போ 12 ஆப்பிளின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கிற எப்போயுமே என்ன பண்ணுன்னா எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ இது நேர்மாறலா எதிர்மாறலான்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க நீங்கள் கண்டுபிடிங்க. நேர்மாறல்னால் என்ன சொல்லியிருக்கோம், ஒன்று கூடுச்சுன்னா இன்னொன்று குறையும். அதாவது ஆப்பிளோட எண்ணிக்கை கூடுச்சுன்னா விலை என்ன பண்ணும், கூடும். சரிங்களா? இல்லைனா ஆப்பிளோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சின்னா ரேட்டு என்ன பண்ணும், குறையும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்ததுன்னா என்னது, நேர்மாறல். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஆப்பிள் 8லேருந்து என்ன ஆகுது, 12 ஆகுது. அப்போ ஆப்பிளோட எண்ணிக்கை கூடுது. சரிங்களா? அப்போ ரேட்டு என்ன பண்ணணும், கூடும். அப்போ ஒன்று கூடுனா இன்னொன்று கூடுதா, ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது. ஸோ அப்போ இது என்ன மாறல், நேர்மாறல். ஸோ நேர்மாறல்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது குறுக்கு பெருக்கல். என்ன அப்படின்னா இந்த 12ஐயும் 56ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த 8ஐயும் எக்ஸையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் நமக்கு 12 ஆப்பிள்களின் விலை நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், 12 × 56 டிவைடட் பை 8 = எக்ஸு. ஸோ இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இது எந்த டேபிளால் கேன்சல் ஆகுன்னு பாருங்கள். ஸோ ஈஸியாக 8 டேபிளால் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 1 8s are 8, 7 8s are 56. அப்போ இங்கே மேலே வரும் 7. ஸோ அப்போ மேலே என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது, 12 × 7. ஓகேவா? அப்போ 12 × 7 எவ்வளோ அப்படின்னா எவ்வளவு, 84. ஓகேவா? 5 7 70, 11 7 77, 12 7 84. 7th டேபிள் தெரிஞ்சால் போதும். இப்போ 12 × 7 எவ்வளவு, 84. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ 12 ஆப்பிளின் விலை என்னது, 84. ஸோ 84 ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ 84 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எப்போயுமே ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் போக போக என்ன பண்ணுவோம், வெக்ஸ் ஆகிடுவோம். ஸோ இப்போவே நமக்கு ஏஜ் 30க்கு மேலே ஆயிடுச்சு. நம்மளால் என்ன பண்ண முடியும், இனிமேல் உட்காந்து படிக்க முடியுமா, நம்ம ஃபேமிலியை பார்க்க வேண்டியது இருக்குது, குழந்தைங்கள பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அப்படிங்கிற நிறையா சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ எப்போயுமே
அந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணோன்னா ஸோ கான்சன்ட்ரேஷனாக உட்காந்து படிங்க. உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த சம் போயிடலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 6 பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3/1/2 கிலோகிராம், அதாவது 3.5 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 6 பெட்டியின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? 6 பழங்கள் நிறைந்த பெட்டியின் எடை எவ்வளவு? 3.5 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 6 பெட்டியின் எடை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை ரைட் பண்ணிடலாம். எப்படி எடுத்துக்கலான்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெட்டி, சரியா, பெட்டியாகவும் எடையாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி. ஸோ 6 பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின், சரியா, 6 பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின், அப்போ ஒரு பெட்டியிலோட எடை வந்து 3.5 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது யூனிட் எல்லாம் ஒரே மாதிரி என்ன பண்ணிக்க, கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. சரியா? ரைட்டு. ஸோ இப்போ 3.5 கிலோகிராம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஒரு கிலோ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1000 கிராமுக்கு ஈக்குவல். சரியா? 1000 கிராமுக்கு ஈக்குவல். அப்போ 3 கிலோங்கிறது 3000 கிராம். இந்த அரை கிலோங்கிறது 500 கிராம். அப்போ எத்தனை கிராம் வரும்? 3500 கிராம் வரும். சரி, அப்போ ஒரு பெட்டியோட எடை வந்து எவ்வளவு? நம்ம 3500 கிராம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறோம். சரிங்களா? ரைட்டு. ஸோ அந்த 3.5 கிலோவை தான் நம்ம எப்படி மாற்றிருக்கோம்? 3500 கிராமாக மாற்றிருக்கோம். சரிங்களா? ரைட்டு. அடுத்து 6 பெட்டியின் எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 பெட்டியோட எடையை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இது என்ன மாறல்? இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க, என்னது? நேர்மாறல். ஏன்னா பெட்டியோட எண்ணிக்கை கூடுது. ஓகே, 1லேருந்து 6 கூடுது. அப்போ எடை வந்து 3500லேருந்து அதோட கூட தான் செய்யும். அப்போ ஒன்று கூடுனா இன்னொன்று கூடுது இல்லையா? அப்போ என்ன மாறல் இது வந்து? நேர்மாறல். நேர்மாறல்னால் நீங்களே சொல்லிட்டீங்க, என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? அப்போ இந்த 6ஐயும் 3500ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 1ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே, மல்டிப்ளை பண்ணிடலாமா? எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 6 × 3500 டிவைடட் பை 1. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பாருங்கள், கீழே 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ 1ஓட வேல்யூ கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக இந்த 6ஐயும் இந்த 3500ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ண தெரியலன்னா பக்கத்தில் சைடு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? 3500 × 6 என்ன வரும்? 0 0 5 6 are 30. அப்போ 0 ரிமைண்டர் 3 3 6 are 1 6 are 6 2 6 are 12 3 6 are 18 18 + 3 21. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருது? 21,000 வருது. சரிங்களா? ரைட். இப்போ இதுதான் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிராமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அப்போது 1 கிலோகிராம் = 1000 கிராம். அப்போ இந்த ஆன்சரை, ஃபைனல் ஆன்சரை 1000ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது இந்த கீழே இருக்கக்கூடிய 3 0, ஸோ இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஃபைனலாக என்ன இருக்குது? 21. ஃபைனலாக என்ன இருக்குது? 21. ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்னென்னா என்ன வரும்? 21 கிலோகிராம். ஓகேவா? ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது. என்ன இருக்குது? 21 கிலோகிராம். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே.
ஒரு மகிழுந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. அதே மகிழுந்து 200 கிலோமீட்டர் சென்றடைய தேவையான பெட்ரோல் அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி நம்ம வந்து சம் வந்து போடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 3 லிட்டர் பெட்ரோல். அப்போ 200 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க, அதாவது சென்றடைய எவ்வளோ பெட்ரோல் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிலோமீட்டர் அண்ட் தென் என்னது பெட்ரோல் அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அப்போ 60 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. அப்போ 200 கிலோமீட்டரை கடக்க எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் நம்ம அதை நம்ம எப்படின்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இது ஃபஸ்ட்டு நேர்மாறலாம் எதிர்மாறலான்னு கண்டுபிடிக்கும். இது வந்து நேர்மாறல். எப்படி நேர்மாறல்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒன்று கூடுனா இன்னொன்று கூடும். அதாவது கிலோமீட்டர் கூடுதுங்களா, கிலோமீட்டர் வந்து 60லேருந்து 200 கூடுது. அப்போ பெட்ரோல் அளவும் என்ன பண்ணும், 3 லிட்டர்லேருந்து அதிகமாக தான் தேவைப்படும். சரிங்களா? அப்போ இது என்ன மாறல், நேர்மாறல். நேர்மாறல்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து என்ன பண்ணணும், குறுக்கு பெருக்கல் பண்ணணும். குறுக்கு பெருக்கல்னால் அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அதாவது 200ஐயும் 3ஐயும் என்ன பண்ணணும், பெருக்கி, ஸோ அதை வந்து இந்த 60ஆல் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணிட்டா நமக்கு இந்த எக்ஸு வந்து கிடச்சிடும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா 200 × 3 டிவைடட் பை 60. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, இங்கே வந்து 2 3s are 6. ஓகேவா? ஸோ அடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, 20 இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இது 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, இங்கே வந்து 10 2s are 20. அப்போ மேலே என்ன இருக்குன்னா 10 × 1 இருக்குது. ஓகே. அப்போ 10 × 1 அளவு 10. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 10 லிட்டர். இதுதான் ஆன்சரு. ஸோ ஆன்சர் வந்து செக் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் வந்து 10 லிட்டர். 10 எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 10 லிட்டர் தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஏழு மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 249 எனில் 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸை நம்ம எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை 294 எனில் 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட்டு. இப்போ நமக்கு வந்து 7 மீட்டர் துணியின் விலை 294. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எப்படி எடுத்துக்கலாம், நம்ம அப்படி எடுத்துக்கலாம், மீட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னது, விலை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ 7 மீட்டர் துணியின் விலை எவ்வளவு, 294 அப்படின்னா 5 மீட்டர் துணியின் விலை எவ்வளவு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ 5 மீட்டர் துணியின் விலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கண்டுபிடிக்கிறப்ப தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ பாருங்கள், மீட்டர் வந்து 7லேருந்து 5 குறைஞ்சிருக்கு. சரியா? அப்போ 7 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் குறைஞ்சிருக்கு. அப்போ ரேட் விலையும் என்ன பண்ணும், குறையும். ஸோ அப்போ இது என்ன மாடல்னால் நேர்மாறல் மாடல். சரி, அப்போ நேர்மாறல்னால் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அதாவது 5ஐயும் 294ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதை வந்து 7ஆல் என்ன பண்ணோம், டிவைட் பண்ணால் நமக்கு இந்த எக்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? ரைட்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், 5ஐயும் 294ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து என்ன பண்ண போகிறோம், 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போ 5 × 294 டிவைட் பை 7. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 7th டேபிளாலே கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ 294 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த 294ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இந்த 29 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 29 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 29ல் எத்தனை 7s இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28. இப்போ 4 டைம் வரும். சரியா? அப்போ ரிமைனிங் எத்தனை இருக்கும், 1 இருக்கும். அந்த ரிமைனிங் 1 பக்கத்தில் போடுங்க. பக்கத்தில் போட்டு என்னது 14.
இப்போ 14ல் எத்தனை செவன்ஸ் இருக்குங்க பாருங்க. 1 7s are 7, 2 7s are 14. அப்போ 2 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ என்ன வருது 42. ஸோ அப்போ மேலே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது 42 இன்ட்டு 5. 42 இன்ட்டு 5. ஸோ இப்போ 42 இன்ட்டு 5 போட்டோம்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ 42வையும் 5வையும் என்ன பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 0, ரிமைண்டர் 1. 4 5s are 20, 20 + 1 21. அப்போ 210. ஆன்சர் வந்து என்ன பாருங்கள் 210. சரியா? ஸோ 210 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 210ங்கிறது ஆப்ஷனில் இருக்குது. எங்கே ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி. ஸோ 210 என்னது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ஒரு டசன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஒரு டசன் அப்படிங்கிறது 12. ஸோ அப்போ 12 வாழைப்பழங்களின் விலை எவ்வளவு 20. அப்போ ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இங்கே வந்து வாழைப்பழம். சரியா? வாழைப்பழம் இங்கே வந்து என்னது விலை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஒரு டசன் வாழைப்பழம், ஒரு டசனுங்கிறது 12. அப்போ 12 வாழைப்பழங்களின் விலை வந்து 20 அப்படின்னா 48 வாழைப்பழங்களின் விலை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கப்படுறது எக்ஸ்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ பாருங்கள், வாழைப்பழம் வந்து 12லேருந்து 48 கூடுது. அப்போ ரேட்டும் 20லேருந்து அதோட கூட தான் செய்யணும். சரியா? அப்போ என்ன மாறல் நேர்மாறல். நேர்மாறல் நம்ம என்ன பண்ணணும் குறுக்கு பெருக்கல், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போது இந்த 48ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும் 12ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து என்ன பண்ணணும் இந்த எக்ஸ், அதாவது ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரியா? இப்போ என்ன பண்ணணும் 48 × 20 போட்டு அதை வந்து என்ன பண்ணணும் 12ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 48 × 20 × 20 / 12. சரியா? ஓகே. ஸோ இப்போ இது வந்து எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம்னா 12 டேபிளாலேயே நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 12s are 12. ஓகேவா? 4 12s are 48. அப்போ 4 மேலே என்ன இருக்குன்னா 4 × 20 40. ஸோ ஆன்சர் என்ன 4 × 20 80. 4 × 20 80. அதாவது இந்த 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வரும் 4 2s are 8. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 0 அப்படியே சேர்த்துக்கிட்டோம்னா என்ன வரும் 80 வரும். சரியா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து 80. ஆன்சர் வந்து 80 இருக்கான்னு நம்ம கொஸ்டினில் செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 80. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். தாமரை வாடகை பணமாக ரூபாய் 7500 3 மாதங்களுக்கு செலுத்தினார். அதே போல் அவர் ஒரு வருடத்திற்கு வாடகை பணமாக செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எப்படி போடணும் அப்படின்னா ஸோ அஸ் யூஷுவல் நம்ம போடுறோம்லையே அதே மாதிரி தான். என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வாடகை பணமாக 7500 3 மாதங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வருடத்திற்கு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட்டு. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா மாதம் வாடகை அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனை 3 மாதத்துக்கு 7500 கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வருடத்திற்கு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு வருடங்கிறது 12 மாதம். அப்போ 12 மாதத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது என்ன மாறல்னா நேர்மாறல். ஏன்னா மாதங்கள் கூடும்போது பணம் என்ன பண்ணணும் கூடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் குறுக்கு பெருக்கல் பண்ணணும். குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது இந்த 12ஐயும் 7500 மல்டிப்ளை பண்ணி ஸோ இந்த 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த எக்ஸ் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ரைட். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 12ஐயும் 7500 என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 12 × 7500 / 3. ஓகே. ஓகே. ஸோ இப்போ 3 டேபிளெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 1 3 3, 4 3s are 12. அப்போ மேலே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது 4 × 7500.
ஸோ அப்போ 7500 இன்ட்டு 4 பண்ணோம்னா 0 0 5 4s are 20க்கு 0 ரிமைண்டர் 2. ஸோ நெக்ஸ்ட்டு 7ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 7s are 28 28 + 2 30. ஸோ அப்போ என்னன்னா 30,000. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 12 மாதங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு 30,000. 30,000 ஆன்சரில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ 30,000 தான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ 30,000 இஸ் த ஆன்சர். ஓகே.